அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல் காட்டுறேன். கோழி வாங்கினேன். அந்த கோழியை கழுவி தயிர் ஊற்றி, நான் ஏற்கனவே என் வீடியோவில் கோழி எப்படி வைக்கிறதுன்னு எல்லா வெரைட்டிஸையும் காமிச்சாச்சு. அதில் தயிரை ஊற்றி நான் வச்சாச்சு. தயிர் இந்த கப்பு வாங்குகிறோம்ல, 10 ரூபா கப்பு, இதில் 1/4 கப்பு தயிர் விட்டு விரவி வச்சாச்சு. தேவையான பொருட்கள், நான் இதுக்கு தக்காளி நிறைய போட மாட்டேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் விட்ருக்கோம். இது அன்னாசி பூ 1, ஏலக்காய் பொடி போடுறதுனால 1 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை. இதுதான் அன்னாசி பூ, இப்படி இருக்கும் கடைகளில். இதை வாங்கி வச்சுக்கிடுங்கோ. இது எல்லாத்துக்குமே நம்ம பொடி பண்ணி பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் நம்ம பொடி செய்து போடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எங்கள் மாடியில் உள்ள புதினா, கொஞ்சம் உள்ளி, சரியா, கருவேப்பிலை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிக்கும். இந்த அடுப்பில் டீ கொதிச்சிட்ருக்கு. டீ எப்போவுமே நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த தேயிலை இறங்கினா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொதிக்கும் போது டீ சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அடுப்பில் குக்கரை வச்சாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு, குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி வேணால் நீங்கள் ஊற்றுங்க நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் இந்த அன்னாசி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் இந்த இதில் வச்சு, இடிக்கல்லில் வச்சு டீ நல்லா கொதிச்சுட்டு டீயே வடிச்சிரும். இந்த கலர் வரணும் டீக்கு. இதுதான் ஹோட்டல் டீயை விட சூப்பராக இருக்கும் நாங்கள் போடுற டீ. இதை வடிச்சிடும். இப்போ இதை தட்டியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு தேவையான பொருட்கள்: சீரகப்பொடி, சோம்பு பொடி, பெப்பர் பொடி, வத்தல் பொடி. நான் காரம் மட்டும் எங்களுக்குள்ளது மாதிரி போடுவேன். நீங்கள் அப்புறம் கம்மியாக இருக்குங்காட்டி நீங்கள் உங்கள் தேவைக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு தட்டின ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ போட்டாச்சு. அதுலேயே வெங்காயத்தை போட்டுறணும். ஃபஸ்ட்டு ஏன் வெங்காயத்தை நான் போடுறேன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் போட்டால் அது குக்கர்லேயோ சட்டிலையோ ஒட்டும். இது ஒட்டாது. இது ஒட்டாது. நல்லா இப்படி வதக்கணும். கரியக்கூடாது. கரிஞ்சால் டேஸ்ட்டே மாறிடும். இப்படி வதக்கும் போது 5 நிமிஷம் கழித்து இதை போடணும். தக்காளி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பரு 1/2 ஸ்பூன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சோம்பு பொடி 1/4 ஸ்பூன். 300 கோழிக்கு சொல்கிறேன், சிக்கனுக்கு. வத்தல் பொடி உங்கள் தேவைக்கு ஏற்ப போடணும். போட்டாச்சு. இதை அப்படியே கிளறணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, நம்ம தண்ணி ஊற்றுவோம் தெரியுமா கோழிக்கு, அப்போ ரொம்ப வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி, 1 கப் தண்ணி விட்டாலே போதும். கோழி சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அது வாட்டில் வதங்கட்டும். இதில் புதினா இருக்கலாம், அதை இந்த கோழியோடு போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி தட்டிடுங்க. தயிரில் மட்டன், சிக்கன் எல்லாம் நம்ம கழுவி வைக்கும் போது அது சாஃப்டாக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இதை ஊற்றணும். இது நான் சொல்கிறேன், இது 300 கிராம் சிக்கனுக்கு. இப்போ டீயை வச்சிடும். இந்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேக வச்சிட வேண்டியது. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடி கோழியை வேக விட்டுற வேண்டியதுதான்.
எல்லாம் லைனாக அடிக்காச்சு பாருங்கள், எல்லாமே க்ளீனாக அடிக்கிறவேன். இப்போ நாங்கள் வந்து குக்கரை மூட போகிறேன். இப்போ வந்து இன்றைக்கி அல்சியா சேனலில் ப்ரெஷர் வந்து பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம், இந்த பாருங்கள், இதுக்கும் பச்சை கலர் வச்சுருக்கேன், இதுக்கும் பச்சை கலர் வச்சுருக்கேன் அடையாளம் மூடியில். அதனால் நம்ம பட்டனை வந்து தேடவே வேண்டாம். அதுக்கப்புறம் சூடான ரசம், சுட சுட சோறு, அதுக்கப்புறம் கோஸ் வந்து சிறுபயிறு போட்டு, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சோறில் கூட பெரியவங்கள்லேருந்து சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வர நம்ம சோறில் போட்டு விரைச்சி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய இதை நான் ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன், என் வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கோழியை குக்கரில் ஆவி வந்துட்டு பட்டன் போட்டுரும், ப்ரெஷர் வந்துட்டு போட்டு இப்போ அது வேகட்டும். அதுக்கப்புறம் பப்பாயா இப்போ வந்து வெந்துட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த மாதிரி கடையில் வந்து பூந்தி கொட்டைன்னு இருக்கும், பூந்தி கொட்டைன்னு. இது வந்து தட்டி உள்ள ஒரு விதை மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அதை மேல் பகுதியை ஊற வச்சு தலைக்கு ஷாம்பு மாதிரியும் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த நகை இருக்குது பாருங்க, நம்ம கோல்டு, இந்த கோல்டை என்ன செய்யணும், இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு, இப்போ பாருங்கள், இது வந்து தேய்க்காமல் உள்ளது, தேய்ச்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் தேய்க்கும். இதை வச்சு தேய்ச்சா நல்லா அழுக்கு போகும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கணும். இது வந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் உள்ளது, எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது தேய்க்க முன்னால். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா அழுக்கு போகும். அதே மாதிரி தலைக்கும் ஷாம்புக்கு பதிலாக அதை ஊற வச்சு நம்ம வந்து அதை உள்ள விதையை எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணால் தலையில் உள்ள பொடுகு எல்லாம் நமக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குறையட்டும், இதை நம்ம வந்து எடுக்கும். சிம்பிளான வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் வந்து சமையல் வேலையை வந்து கம்மி பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயரில் தான் நான் இருப்பேன். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெருநாள் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும். அதனால் எல்லாருமே வேலையை வந்து அதிகப்படுத்தாமல் குறைவாக செய்து நம்ம வந்து அமல்களை வந்து கூட்டுங்க. இப்போ இது வந்து டீ போட்டாச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே டீ போடுறத சொல்லியிருந்தேன். சூப்பர் டீ, நல்லா கொதிக்க வைக்கணும். தரன்னு கொதிக்க வச்சாச்சுன்னா தான் டிகாஷன் இறங்கி நல்லா இருக்கும். ஏலக்காய், அதுக்கு மேலே இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை கூட போடலாம். இதுதான் டீ, எங்கள் வீட்டு டீ, சரியா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சூடான ரசம், கோஸ் கூட்டு மாதிரி வச்சுருக்கேன், சிறுபருப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சுட சுட சோறு. கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கட்டும். இதை பாருங்கள், வடித்த கஞ்சி அப்படி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து என்னுடைய சோத்து பானையை வச்சு வடிப்பேன், சரியா? கவுண்டரை கிளீன் பண்ணியாச்சு பாருங்கள், ஜாமானையும் கழுவியாச்சு. அப்பப்போ உடனே சேர ஜாமானை கழுவிடுவேன். அதே மாதிரி இந்த வலையை க்ளீன் பண்ணும் போது நம்ம வெள்ளை அடிக்கிற பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு 10 நாள் 20 நாளைக்குள்ளே க்ளீன் பண்ணணும். க்ளீன் ஆகிட்டு. அதே மாதிரி இந்த பாத்திரம் தேய்க்கிற ப்ரஷ்களை இந்த கஞ்சியில் போடுங்க. இதுவும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க புதுசு மாற்றிடணும். பழசே வச்சுருந்தா அதில் ஒரு வாடை வரும். இப்படி கஞ்சியில் போட்டாச்சுன்னா அந்த வாடை போகும். போட்டு வெயிலில் காய போட்டுருங்க, சரியா? அப்போ அந்த ப்ரஷ் வந்து வாடை வராது. இப்போ நம்ம இதை பார்க்கும்.
ரொம்ப நான் திறக்கிற மாதிரி நீங்கள் உடனே படக்குன்னு திறக்காதீங்க. நான் வந்து இப்படி லைட்டாக பட்டனை இது பண்ணி தான் எடுப்பேன். நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்கும்போது தொடர்ந்தா பட்டுன்னு முகத்தில் அடிச்சிடும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக செய்யணும். பாருங்கள், கோழி ரெடி ஆகிட்டு, பப்பாளி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வீட்டு சமையலை பாருங்கள், நீங்களும் சாப்பிட வாருங்க. நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். கரண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டை போட்டுரும். எங்கள் ஊரில் ஒரே பவர் கட்டு, எங்கள் ஊரில் ஒரே கரண்ட்டு போகுது பார்த்தீங்களா. இது நைட்டு சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், பப்பாளியை இனிமேல் தான் கட் பண்ணணும். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல், சிம்பிளான ஃப்ரைடே சமையல். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.